நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. கிறிஸ்துவை குறித்ததான இந்த சுபாவ கிளைகள், கிறிஸ்துவனுடைய சுபாவ கிளைகள் மனுஷனுடைய சுபாவ கிளைகள் ஒருமித்து போக வேண்டும். அது போகாது. ஆவியும் மாம்சம் ஒன்றாய் போவது ரொம்ப கஷ்டமான காரியம். அதற்குத்தான் திருச்சபை இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற சத்துவங்கள், ஆவிக்குரிய மன்னா, மனுஷன் அப்பத்தினால் பிழைக்கிறதில்லை என்ற இடம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒரு வசனம் பிழைப்பான்ற வேதம் சொல்றதுக்கான காரணம், நீங்கள் வார்த்தையிலே தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், வசனத்திலே உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். ஆதியா முதல் கொண்டு வெளிப்படுத்த வரை மனப்படமாய் ஒப்பித்தால் கூட இந்த ஞானம் வராது. புறஜாதிகள் கூட இதை செய்வாங்க. ஆமாம், நீங்கள் மனப்பாடம் பண்ணுகிறது என்பது அது விஷயம் வேறு. அந்த காலத்துலலாம் பிள்ளைகளுக்கு வல்லார மிட்டாய் கொடுப்பாங்க, ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ட பசங்கள்லாம் பார்த்தாக்கா சும்மா ஒரு ஃபோன் நம்பர் சொன்னால் டப்புன்னு ஏறும் மனசில். நமக்கு ஓடிபி போடுறதுக்குள்ளே அவ்வளோதான், பிபி ஏறிடும்.